மன்னா. ஏசாயா 48 அதிகாரம் 10 இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். கர்த்தர் உங்களை உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டார். அவர் புடமிடுகிற தேவன், நம்மளை சரிப்படுத்துகிற தேவன், நமக்குள்ளாக இருக்கிற எல்லா தேவையில்லாதவைகளை நீக்குகிற தேவன். சில நேரங்களில் உபத்திரவத்தின் குகை நம்மால் தாங்க முடியாததா இருக்கிறது. ஆனால் அந்த உபத்திரவத்தின் குகையிலிருந்து நீங்க வெளியே வரும்போது நீங்கள் கர்த்தருக்காக பிரகாசிக்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை உபத்திரத்தின் குகையில தேர்ந்தெடுத்த காரணம் அவருக்காக இன்னும் எழும்பி பிரகாசிப்பதற்கு. உபத்திரவங்கள் உங்களுக்கு நன்மையை மாற்ற கொண்டு வரும், உங்களை அழிக்காது. நீங்க அந்த உபத்திரவத்துல முறிந்து போவதில்லை, மாறாக நீங்க எழும்பி பிரகாசிப்பீர்கள். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, உபத்திரவத்தின் குகையில எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. இந்த உபத்திரவத்தின் பாதையில கடந்து வரக்கு எல்லா கிருபைகளையும் பலன் தாங்க. இந்த பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கட்டும். புடமிடுகிற தேவன், பிரகாசிக்க வைக்கிற தேவன், தேவையில்லாதவைகளை எங்களை விட்டு நீக்குகிற தேவன். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்கிறாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.